ஒரு முயற்சியோட ஒரு லட்சியத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற மனிதர்களோடும் ஒரு வெற்றியை தொட்டுவிட்டு நிற்கிற மனிதர்களோடும் திரும்ப திரும்ப தோல்விகளை தொட்டாலுமே வெற்றிக்காக முயற்சி செய்துட்ருக்கிற மனிதர்களுடைய நிகழ்ச்சிகள், இன்டர்வியூஸ், பயோகிராஃபிஸ், இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் லைஃப்பில். இது நமக்கு கொடுக்குற பாடங்கள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பதிவில் வீரேந்தர் ரஸ்தான், CEO ஆஃப் இன்கோட் பிஸ்னஸ் சர்வீசஸ், அவருடைய ஒரு மெசேஜ் நமக்காக. வீரேந்தர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற ஒரு பொசிஷனுக்காக அப்ளை பண்ணியிருந்தாராம். ஆனால் அவருக்கு அது கிடைக்கல. வேறொரு கேண்டிடேட்டை அங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியுது அது அவருடைய இம்மீடியட் பாஸோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டயர்டாக அந்த பாலிட்டிக்ஸை பார்த்து ரொம்ப அப்செட் ஆகி நம்ம வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி 3 மாதத்தில் அதை விட பெட்டர் ஜாப் வாங்குறார். திரும்பவும் பழைய கம்பெனியில் இவரை கூப்பிடுறாங்க. அப்போ இவர் பண்ண ரிப்ளை, தேங்க்ஸ் பட் நோ தேங்க்ஸ். ஒரு அவமானம், ஒரு நிராகரிப்பு, ஒரு தோல்வி, இது கொடுக்குற பாடங்கள் அலாதி. அவர் ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்கார். அவருக்கு என்னென்ன விஷயங்கள் பாடங்களாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு. நீ பெஸ்ட்டு கேண்டிடேட்டாக இருந்தாலுமே செலக்ட் ஆகாமல் போகலாம், வாய்ப்பு இருக்குது. 2வது, உனக்கு கிடைக்கலன்னா அது உனக்கானது இல்லை. 3வது, நீ நிராகரிக்கப்படவில்லை, சரியான இடத்திற்காக திசை திருப்பப்படுகிறாய். 4வது, ஒருவன் உன்னை குறைத்து மதிப்பிட்டதால் உன்னோட மொத்த மதிப்பும் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. 5வது, உன் மேலே நம்பிக்கை வச்சு முயற்சி செஞ்சுட்டே இரு, உனக்கான கதவு ஒரு நாள் திறக்கும். ஒரே ஒரு நிராகரிப்பினால் தன்னுடைய வெற்றியை தானே தேடிக்கொண்ட மனிதனின் வார்த்தைகள் இது. எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி அவமானம், நிராகரிப்பு, இந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்து. எல்லோருமே அதை சரியாக எடுக்கும்போது மனிதராகி மகிழ்ச்சியோடு வாழலாம். 2 மினிட் சீரீஸ்க்காக டாக்டர் பிருந்தா நடராஜன்.